வெல்கம் டு தி ஷோ சண்டே ஸ்டார் வித் மீ ஐஷு. ஸோ நம்மளோட சண்டே ஸ்டார்ல முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சின்ன வயசில் நம்மளாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்கள் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு, சூப்பரான நிறைய என்டர்டெய்னிங்கான மூவிஸ்மே நமக்கு கொடுத்துருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ இட்ஸ் none other than எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்கள் தான். ஸோ அடுத்தபடியாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், நல்ல ஒரு டிரெக்டருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய படத்துக்கு வந்து லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, பாட்டுமே இவர் வந்து பாடியிருக்காரு. எஸ், ஸோ அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிலம்பரசன் அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே வந்து சூப்பரான ஆக்டர்ஸ், நிறைய நல்ல என்டர்டெய்னிங்கான மூவிஸ்லாம் நமக்காக கொடுத்துருக்காங்க, சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு சிலம்பரசன். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டரில் சோனி அகர்வால் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய கெமிஸ்ட்ரி பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரிலீஜனில் இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. ரெண்டு ஃபேமிலியுமே வந்து ஆப்வியஸ்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கடைசியில் இவங்களோட லவ் ஜெயிச்சுதா இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன். இந்த படத்தை ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நாசர் அவர்களுமே வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க, ராஜ்கிரண் அவர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் படத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் தான் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் அவர்கள் ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பையனா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆல்சோ திவ்யா ஸ்பந்தனாவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேர்த்தினுடைய ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பைக்கை வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆசைப்படுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த மொத்த படத்தினுடைய ஸ்டோரி லைனுங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன் கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைக்குமே இந்த படத்தில் இருக்கிற பிஜிஎம் வந்து ரொம்பவே ஒரு ட்ரெண்டான ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மதன் படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டியூவல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து ரொம்பவே ஒரு சாதுவான ஒரு பையனாக ப்ளே பண்ணியிருப்பாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாயோடைய கேரக்டர் வந்து கேரி பண்ணி பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே வந்து மன்மதன் படம் வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிகா அவர்களுமே வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஜோதிகா அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சிம்பு இவர்களுடைய பேரப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த படத்தில் பயங்கரமாக ஹிட் ஆச்சுங்க இந்த ஒரு பேர். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசிஷன் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பீட் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆல் டுகெதர் பயங்கர ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தாங்க இந்த ஒரு திரைப்படம். இந்த படம் பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகவுமே இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேருமே தான் வந்து பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து காட்டியிருப்பாங்க நயன்தாரா அவர்களா. ரெண்டு பேர்த்தினுடைய ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருந்தாலும் போக போக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக ரசிக்கக்கூடிய சீன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரகுவரன் அவர்கள் தான் வந்து தனுஷ் அவர்களுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாதர் சன்னுடைய டியூவோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் மூலமாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் ரொம்பவே சூப்பரான சாங்ஸ்லாம் வந்து கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணா படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சரவணா அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து சிம்பு அவர்களுமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்பவே ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பையனாக நடிச்சிருப்பாங்க. ஒரு லவர் பாயாவுமே வந்து கலக்கியிருப்பாரு சிம்பு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மன்மதனுக்கு அப்புறமா பயங்கர ஒரு ஹிட்டான பேர் தாங்க இவங்க ரெண்டு பேருமே. ஸோ இவங்களோட கெமிஸ்ட்ரியுமே பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கேரக்டர் மாதிரி இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் அவர்களுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பரான ஹிட்டான சாங்ஸ்ங்க. ஸோ இந்த சாங்ஸ்ல வந்து யார் கம்போசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய மியூசிக் கம்போசிஷன்ல உங்களுக்காக சரவணா படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் எடுத்து வச்சிருக்கோம், பாருங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் தாங்க மயக்கம் என்ன அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் வந்து தனுஷ் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ரிச்சா கங்கோபதி அவர்கள் வந்து யாமினி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒருத்தர் வந்து தன்னுடைய பேஷனுக்காக என்னெல்லாம் வந்து நேரிடுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அதுல வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு வைஃபை வந்து யாமினி அவர்களுடைய கேரக்டருமே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே சூப்பரா வந்து எல்லாருக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு தனுஷ் அவர்கள். அதை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஒவ்வொரு சாங்குமே வந்து சூப்பரா கம்போசிஷன் பண்ணியிருப்பாரு. சிம்பு அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன வல்லவன் படத்தை பத்தி தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுடைய கேரக்டர் வந்து சூப்பரா வந்து காட்டியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்மே வந்து பயங்கர ஹைலைட்டா காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நயன்தாரா அவர்களுடைய கேரக்டருமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரீமாசன் அவங்களுடைய கேரக்டர் வந்து ஐகானிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு லவ் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா தன்னை விட வந்து பெரிய ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படம் முழுக்க பயங்கர என்டர்டெய்னிங்காக போகும். ஆல்சோ இந்த படத்துக்கு வந்து சூப்பரா பிஜிஎம்லாம் கம்போஸ் பண்ணி பயங்கரமா வந்து சாங்லாம் கம்போஸ் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன 3 படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் அண்ட் ஸ்ருதிஹாசன் வந்து பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லவ் வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூலை லவ் பண்ண எல்லாருமே, அதாவது தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் வந்து எல்லாருக்குமே வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டேஜஸ் ஆஃப், அதாவது 3 phases ஆஃப் லவ் வந்து இந்த படம் மூலமா காட்டியிருப்பாங்க ஐஸ்வர்யா அவர்கள். ஆல்சோ இந்த படம் தான் வந்து அனிருத் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இந்த படத்துல தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து நிறைய அழகான சாங்ஸ்லாம் வந்து நமக்காக போட்டிருப்பாங்க. முக்கியமாக வைதிஸ் கொலவெரி சாங் வந்து வேர்ல்ட் வைடு வந்து ஹிட்டான ஒரு சாங். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரொமான்டிக்கான சாங்ஸ்மே இந்த ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ உங்க எல்லாத்துக்காகவே அந்த ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வருது, பாருங்க. நம்மளோட சண்டே ஸ்டார்ல இன்னைக்கு சிம்பு அண்ட் தனுஷ் இவங்க 2 பேத்தினுடைய பிளேலிஸ்ட்லாம் பார்த்து கண்டிப்பா நீங்க வைப் பண்ணி உங்களோட சண்டே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பிளேலிஸ்ட்ல நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்றேன். Until then, it's me Aishu signing off from Sunday Star. Tata.